ஹாய் ஹலோ கைஸ், யூ வாட்சிங் கோ டைமண்ட் வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ இந்த மாதம் ஒரு ஐபிஎல் மாதம்ன்றதுனால ஐபிஎல் நடந்த நல்ல சுவாரஸ்யமான சம்பவங்களை வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்தோம். அதே மாதிரி நம்ம இந்த ஐபிஎல் மேட்சஸ்ல வந்து நிறைய சண்டைகள்லாம் பார்த்துருப்போம்ல. லைக் இப்போ கூட ரீசெண்டா அபிஷேக் சர்மா திக்னேஷ் சத்யோ வந்து ஒரு வாக்குவாதத்துல ஈடுபட்டதா இருக்கட்டும். இந்த மாதிரி பாஸ்ட்ல இந்த மாதிரி இதை விட ஜாஸ்தியா வந்து நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு டீகோட் பண்ற மாதிரி அந்த பழைய நினைவுகள்லாம் கொண்டு போற மாதிரி ஒரு வீடியோவா இந்த வீடியோ இருக்க போது. ஸோ எஸ், மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் மூமெண்ட்ஸ் இந்த ஐபிஎல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 2013 நடந்த அந்த ஸ்கேண்டல் தான். அது நம்ம வந்து சொல்லாம இந்த டாபிக்லயே உள்ள போக முடியாது. ஸோ எஸ், அதுதான் இப்போதைக்கு டில் டேட் ஐபிஎல் நடந்த ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. 2013 அஜித் சண்டிலா, ஸ்ரீசாந்த்லாம் வந்து ஸ்பாட் பிக்சிங்ல ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல ஒருத்தங்க ஈடுபட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது, ஆனா ஃபர்ஸ்ட் கையங்குலமா மாட்டிருக்க ஒரு ரெக்கார்டு வந்து இவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து பிரசன்ட் போனாங்க, அதுக்கப்புறம் வெளில வந்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க வந்து தேர் நாட் ஃபவுண்ட் டு பி கில்ட்டி. ஸோ கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ எல்லாமே வந்து ஃப்ரீயா தான் இருக்காங்க. ஸோ ஆனா அந்த டைம்ல இது ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கிடுச்சு. அப்புறம் இதை தாண்டி வந்து சிஎஸ்கே ஓனர் மெய்யப்பன் வந்து பெட்டிங்ல இன்வால்வ் ஆனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓனருமே இன்வால்வ் ஆனதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி சிஎஸ்கே ஆர்ஆர் 2 வருஷம் நீங்க வந்து விளையாடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேன் பண்ணி கம்ப்ளீட்டா நடந்த ஒரு பெரிய விஷயம். ஐபிஎல்லே வந்து இப்போ வரைக்கும் ஒரு பிளாக் மார்க்கா இருக்கு சிஎஸ்கேக்கு வந்து. இதை பத்தி ஒரு கம்ப்ளீட் வீடியோ என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்கேண்டல் வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து பார்க்கணும்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்ரீசாந்த் சொல்லும் போது இன்னொரு சம்பவம் இருக்கு. ஆமா, அது எப்படி மறக்க முடியும்? ஆக்சுவலி அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நடந்த ஒரு கான்ட்ரவர்சி ஐபிஎல்லே. 2008 ஒரு மேட்ச் பிட்வீன் மும்பை அண்ட் பஞ்சாப். மேட்சை வந்து பஞ்சாப் காம்பரன்சிவ் ஜெயிச்சிருவாங்க. சரியா, அது வரைக்கும் பிரச்சனை இல்ல. அப்புறம் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கப்போ திடீர்னு வந்து கேமரா வந்து ஸ்ரீசாந்த் ஃபோக்கஸ் பண்ணதான் ஸ்ரீசாந்த் வந்து அழுதுட்டு இருக்காரு. என்னடா இவர் மேட்சை ஜெயிச்சிட்டாரு, இவர் என்ன அழுதுட்டு இருக்காரு, ஆனந்த கண்ணீரா இருக்குமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர்லாம் இல்ல. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ரீசாந்தை வந்து ஹர்பஜன் சிங் அரைஞ்சிட்டாராம். அந்த வீடியோ நாங்க பிளே பண்றோம், பாருங்க. என்னடா வீடியோ வர்றேன்னு யோசிக்கிறீங்களா? அந்த வீடியோ எல்லாம் இல்ல. ஆசை அப்படியே அரையிற வீடியோ உடனே வந்து அப்படின்னு அப்படியே பார்க்க வேண்டியது ஆர்வமா. அந்த வீடியோ எல்லாம் இல்ல, ரெக்கார்ட் பண்ணல. பேசிக்கா என்னன்னா ஹர்பஜன் சிங் வந்து ஸ்ரீசாந்த் அரைஞ்சிருக்காரு, ஆன் கேமரால ரெக்கார்ட் ஆகல. சரிங்களா? ஆனா அவர் அறந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீசாந்த் வந்து பயங்கரமா அழுதுட்டு இருந்தாரு. பயங்கரமான கான்ட்ரவர்சி ஆச்சு அந்த டைம்ல. அவர் அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் ஒத்துக்கிட்டாரு. ஸ்ரீசாந்த் என்ன சொன்னாருன்னா, எனக்கு அவர் அடிச்சது வந்து பிசிக்கலா எனக்கு வந்து பெயின்லாம் இல்ல, பட் வந்து ஹர்பஜன் சிங் அடிச்சிட்டாருன்ற ஒரு வருத்தத்துல தான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா அவர் வந்து ஒரு அண்ணா மாதிரி பாத்துட்டு இருந்தேன். 2007லயுமே அவங்க T20 வேர்ல்ட் கப்ல எல்லாம் இருந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்குள்ள 2-3 சண்டையில அதுக்கு முன்னாடி உடம்புல ஏற்பட்ட காயம் போயிடும், ஆனா மனசுல ஏற்பட்ட காயம் ஆமா தீங்கன்னா எமோஷனலா வந்து இதாயிட்டாரு ஸ்ரீசாந்த். ஆமா, அதனால வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சாமா. சோ இது வந்து ஸ்ரீசாந்த் சைட்ல இருந்து. ஹர்பஜன் சிங் சைட்ல இருந்தும் அவர் லேட்டர் ஒத்துக்கிட்டாரு, நான் பண்ண பிகெஸ்ட் மிஸ்டேக் இன் லைஃப்ல இதுவும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. லைக் நான் அரைஞ்சிருக்க கூடாது ஸ்ரீசாந்த, அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல கடுப்புல வந்து அரைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இதுக்கு ஹர்பஜன் சிங் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்னன்னா 11 மேட்ச் பேன் பண்ணியிருந்தாங்க அந்த சீசன் ஃபுல்லாவே. வந்து அதுக்கப்புறம் ஹர்பஜன் சிங் ஆடல மும்பை இந்தியன்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாம 5 ODIல அவர் பேன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி 11 மேட்சஸ் இன்க்ளூடிங் தட் 5 ODIs. சோ இது வந்து அவருக்கு மட்டும் இல்லாம இந்தியாவுக்குமே ஒரு பெரிய லாஸ் ஆக இருந்துச்சு அந்த டைம்ல. என்னதான் ஒரு ஈகோ இருந்தாலும் உங்களோட ஆங்கரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இன்சிடென்ட் தான் நம்ம சொல்லி கொடுத்துச்சு தான் நினைப்பீங்க. ஆனா கிடையாது. 5 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு ஈகோனால ஒரு ஆங்கர்னால வந்த இஷ்யூ வந்து அடுத்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடென்ட். இந்த ராய்டுவும் ஹர்பஜன் சிங்கும் மும்பைக்கு ஒன்னா விளையாடிட்டு இருக்கும் போதும் ஒரு வாட்டி அம்பட்டி ராய்டு ஏதோ மிஸ்ஃபீல் பண்றாரு லாங்ல. லாங் ஆஃப்ல இருக்கும்போது மிஸ்ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம் அந்த பால் பிடிக்கிறது. அது வந்து ஹர்பஜன் தான் போலிங் போட்டுருப்பாரு. அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து அவர் ஓவர்ல ரன் போயிடுச்சுன்றதுனால திட்டுவாரு. ஆனா அது பிடிக்க வேண்டிய பாலே இல்ல, ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் அது. அது வந்து அம்பட்டி ராய்டு வந்து திரும்ப என்ன திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து சரிப்பா சரி, ஹர்பஜனே வந்து காம் டவுன் ஆயிட்டாரு. சரி, அம்பட்டி ராய்டுமே வந்து சும்மாலாம் இல்லல, அவருமே வந்து காண்டான ஆள் தான். ஸோ 2 பேருமே வந்து அப்போ ஒரு ஃபைட் இருந்துச்சு. இது மாதிரி ஹர்பஜன் சிங் பேர்ல நிறைய கணக்கு இருக்கு. அவர் ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவர் கோவத்துக்காக அவர் பேன் தான் பண்ணாங்க. இந்தியா டீம்ல விளையாடக்கூடாது. கங்குலியே அவர் வந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தாரு. ஆஸ்திரேலியா சீரீஸ்ல வந்து விளையாட வச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி இந்தியா டீம்லயே விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆமா, அவரோட ஸ்டோரி பத்தி செப்பரேட்டா வீடியோ போடுற அளவுக்கு ஆக்சுவலி ஹர்பஜன் சிங் அவ்வளவு நல்ல சம்பவம் பண்ணிருக்காரு. இதே மாதிரி கோவங்கள் சம்பவம் நிறைய பண்ணிருக்காரு. கோலார் எல்லாம் கொடுத்திருக்காரு. வீடியோ வேணா கேளுங்க, நம்ம வந்து ஃபியூச்சர்ல கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நம்ம வர சொன்னாப்பல. அது என்னன்னா, நம்ம எப்பவுமே விராட் கோலி தான் வந்து எல்லா இடத்துலயும் அக்ரெசிவா இருந்து எல்லாரையும் வம்பு கிழக்கிறதா இருக்கட்டும், எல்லா சம்பவமும் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா விராட் கோலியவே ஒருத்தர் வந்து சீண்டி பார்த்துருக்காரு. அப்போ வந்து அவரு சின்ன பையனா இருந்த டைம்ல 2013 ஓரளவுக்கு ரொம்ப அமைச்சூரா இருந்த டைம்ல வந்து அவுட் ஆயிட்டு வருவாரு. ஆப்போசிட் கேப்டன் கௌதம் கம்பீர் அங்க வந்து
சல்லா கிளம்பு, ஏய் விக்கெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தப்போ என்ன அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இது கோலியை வந்து எகிரிட்டு வந்திருப்பாரு. 2 பேருமே ஒரு கிளாஸ் வந்திருக்கோம். அப்புறம் டீம் மேட்ஸ் எல்லாம் வந்து தடுத்திருப்பாங்க. அதுக்கு அப்படியே 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா திருந்தவே இல்லை. 2 பேரும் அதே மாதிரி தான் சுத்திட்டு இருந்தாங்க. இது எல்எஸ்டி கூட ஒரு மேட்ச், எல்எஸ்சி ஆர்சிபி மேட்ச்ல வந்து நவீன் உல்லாக் வந்து போலிங் போட்டுட்டு இருப்பாரு. அப்ப ஏதோ டான் பண்ணும்போது நம்ம கோலி ட்ரிகர் ஆயிட்டு அவர் ஈகோ ஹர்ட் ஆயிட்டு அவருமே கொஞ்சம் வார்த்தையெல்லாம் விட்டுருப்பாரு. அப்போ வந்து அந்த மேட்ச் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கடைசியில எண்டிங்ல கூட கம்பீர் போய் பேசியிருப்பாரு திரும்ப கோலி கிட்ட. அவங்க பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் டீம் மேட்ச் கூட பேசிட்டு இருந்தப்போ கம்பீர் வந்து வாட் இஸ் த கலர் ஆஃப் யுவர் ஐபிஎல் டிராஃபின்னு கேட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு ரூமர்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் கேட்கும் போதே வந்து அது பேஸ்லெஸ்ஸா தான் இருந்துச்சு. அப்படிலாம் யாராவது சொல்லுவாங்களா? ஆனா இவங்க 2 பேரும் சொல்லக்கூடிய ஆளுதான். அந்த மாதிரி தான் ஃபைட் கம்பீர் பண்ணுவாங்க சொல்றாரு. எப்பவுமே. ஆமா. கம்பீர் வந்து லேசப்பட்ட ஆள்லாம் கிடையாது. மூஞ்சிக்கு நேரா வந்து பேசிடுறது தான். அதுவும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லல. அவர் வந்து கையில் மேஸ் வச்சு கேட்க விட்டதா சொல்லதா அந்த ஆ ரூமர்ஸ் இருந்துச்சு. போய் அத வந்து சும்மா கேட்டப்போ மீமுக்காக போட்டதுடா அது. வேற எதுவும் சீரியஸா மீம்காக போட்டதுதான். அதுக்கப்புறம் இவங்க பஞ்சாயத்து இதுல நவீன் உல்லாக்கே வந்து ஆஃப் ஆயிட்டாரு. பயங்கரமான ஃபேன்ஸ் எல்லாம் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணி நவீன் உல்லாக் வந்து மன உடைச்சலுக்கு ஆளாக்கி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஒரு ஸ்டோரியில கேட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க பஞ்சாயத்துலாம் பேசி அந்த மேட்ச் வந்து கம்பீருக்கும் கோலிக்கும் ஃபுல் மேட்ச் ஃபீஸ் போயிடுச்சு. நவீன் உல்லாக் வந்து 50% ஆஃப் மேட்ச் ஃபீஸ் போயிடுச்சு. ஆமா. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமே அவங்க 2 பேரும் சமாதானப்படுத்துற அந்த கம்பீரையும் கோலியும் பேசி சமாதானப்படுத்தி ஒரு கை குடுத்து வச்சு பேசி வச்சு முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா டீம்ல அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டப்போ கூட ஒரு வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கம்பீர் வந்து இந்தியா கோச் ஆகும்போது 2 பேரும் உட்காந்துட்டு பேசுற மாதிரி அவங்களுமே சொல்லியிருப்பாங்க. லைக் மேட்ச்ல எல்லாம் இது நடக்கதான் செய்யும். அந்த கோவத்துல அந்த அக்ரஷன் நடக்கதான் செய்யும் அப்படின்ட்டு கேஷுவலா இருந்து நல்லா பேசிட்டு இருப்பாங்க. பிராக்டிஸ் அப்ப கூட நம்மளுக்கு அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்திருக்கும். லைக் 2 பேருமே பேசிட்டு இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து விராட் கோலி ரிட்டையர் ஆயிட்டாரு. அது வந்து சம்பந்தப்படுத்திக்கிறவங்க சம்பந்தப்படுத்திக்கலாம். பட் ஏதோ ஒண்ணு அதை வச்சுக்கோங்களேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மேட்ச்ல தான் ஃபேமஸான வேர்டிங் விராட் கோலி சொன்ன ஒரு விஷயம் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. என்னன்னா இந்த மேட்ச் முடிச்சுட்டு, அதாவது இந்த ஆர்சிபி லக்னோ மேட்ச் முடிச்சுட்டு இந்த ஆர்சிபி ஒரு வீடியோ போட்டாங்க. அதுல வந்து ஃபுல் டீமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க பயங்கர ஜாலியா. அப்போ விராட் கோலி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு கேட்பாங்க இந்த கான்ட்ரவர்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, இஃப் யூ கேன் கிவ் இட் யூ ஹேவ் டு டேக் இட், அதர்வைஸ் டோன்ட் கிவ் இட் அப்படின்ற அந்த ஒரு ஃபேமஸான ஒரு வேர்டிங் ஒன்று சொல்லியிருப்பாரு. எக்ஸாக்டா சொன்னான்னு தெரியல, பட் இந்த மாதிரி தான் சிமிலர் லைன்ஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ அது அந்த டைம்ல ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இந்த இன்சிடென்ட் எப்படி நம்ம 2023 வரைக்கும் பார்த்தாலும் 2030 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி 2012 ஒரு ஆஃப் ஃபீல்டு கான்ட்ரவர்சி நடந்துச்சு. என்னன்னா வந்து ஷாருக் கான் இருக்காருல்ல, கொல்கத்தா ஓனர். ஸோ அவரு வான்கடையில வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தாரு, கேகேஆர் vs மும்பை மேட்ச். அந்த மேட்ச்ல கேகேஆர் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வெடிச்சது. என்னன்னா ஷாருக் கான் வந்து மும்பை வான்கடையில இருந்த ஒரு செக்யூரிட்டி பர்சனலை வந்து மேன் ஹேண்டில் பண்ணிட்டாரு, இல்ட்ரீட் பண்ணிட்டாரு, அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து நாங்க எஸ்ஆர்கே மேல கேஸே போட போறோம் அப்படின்ட்டு வான்கடை அபிஷியல்ஸ் அந்த டைம்ல சொல்லி எஸ்ஆர்கே மேல ஒரு கேஸும் போட்டு போலீஸ் கேஸ் வந்து போட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஷாருக் கானை வந்து நாங்க 5 years பேன் பண்றோம் வான்கடையில இருந்து அப்படின்லாம் சொல்லி பயங்கரமான இன்சிடென்ட் போச்சு. ஏன்னா எஸ்ஆர்கே லெவலுக்கு ஒருத்தரை வந்து பேன் பண்றாங்க அப்படின்னா வந்து இட்ஸ் நாட் தட் சிம்பிள். அது மட்டும் இல்லாம அவர் சரக்கு அடிச்சிருந்தாரு அந்த டைம்ல அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வந்து வந்துருந்துச்சு. இது வந்து ஷாருக் கான் மாதிரி ஒரு பர்சன் மேல இந்த கேஸை போடுறாங்க, இந்த பழி போடுறாங்கன்றப்போ நிறைய விஷயங்களை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அது எதுவுமே கடைசியில ப்ரூவ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லவும் இல்லை, ப்ரூவும் ஆகல. பட் ஷாருக் கான் தரப்புல இருந்து இவர் கொடுத்த எக்ஸ்பிரஷன் இருந்தாலும் ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, எங்க கூட வந்து நிறைய பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த பசங்களை வந்து அவங்க இல்ட்ரீட் பண்ணாங்க. லைக் வந்து அதுல ஏன் டாக்டரும் இருந்தா அவங்களை வந்து ஒரு மாதிரி மேன் ஹேண்டில் பண்ணாரு அந்த செக்யூரிட்டி பர்சன். அதனால தான் நான் வந்து கோவப்பட்டு கை வச்சேன், நான் அடிச்சேன், நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து வாஸ் a bit aggressive, அக்ரி. பட் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு அப்படின்ட்டு வந்து எஸ்ஆர்கே சொன்னாரு. பட் அதுக்கு என்னன்றதெல்லாம் வந்து பெருசா ப்ரூவும் ஆகல, வந்து பெருசா பேசவும் படல. தெரியாத விஷயத்தை பத்தி பேச விரும்பல. பட் இந்த விஷயம் நடந்துச்சு, எஸ்ஆர்கே பேன் பண்ணாங்க. அந்த 5 years பேனை வந்து 2015 லிஃப்டும் பண்ணிட்டாங்க வான்கடை. நடுவில் அவர் கொஞ்சம் வந்து அந்த ஈகோல வந்து நான்லாம் வான்கடையில போக மாட்டேன், அவங்க என்ன வந்து என்ன பேன் பண்றது, நான் வந்து நானே போக மாட்டேன் ஹெல்மெட் வான்கடைக்கு அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து சால்வும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எஸ்ஆர்கே வான்கடையில வந்து மேட்ச் பார்ப்பாரு. பட் அந்த ஒரு விஷயம் அந்த 2012 மறக்க முடியாத ஒரு விஷயம், பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ எஸ், அப்புறம் அம்பையர் கான்ட்ரவர்சி வந்து ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி ஐபிஎல்ல. நம்ம வந்து இப்போ வரைக்குமே அது வந்து ஒரு டீமை வந்து போட்டு பேஷ் பண்றாங்க அம்பையருக்குன்னா மும்பை இந்தியன்ஸ் சொல்லுவோம். மும்பை இந்தியன்ஸ் அப்படி ஒரு பெரிய சம்பவத்துல இதனாலதான் அம்பையர் வச்சு ரொம்ப பெருசா பேச ஆரம்பிச்சாங்க. இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணி லைக் 2019 ஒரு மேட்ச் நடந்திருக்கும், மும்பை வர்சஸ் ஆர்சிபி. அதுல கடைசி பால் 8 ரன் அடிக்க வேண்டியதா இருக்கும். சிவம் தூபே வந்து ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. அப்போ மல்லிகா வந்து ஃபைனல் டெலிவரி போட்டு ஒரு 2 ரன் என்னமோ எடுப்பாரு, முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் ரீப்ளேல பார்க்கும்போது தெரியுது அது ஒரு நோ பாலு. உடுவானா நம்ம தலைவன் கோலி உடனே வந்து செம்ம காண்டாயிட்டு அப்பே மேட்ச் முடிஞ்சோன்னா அந்த ரீப்ளே பார்த்தோன்னே எகிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கூட சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய லீக்ல இந்த மாதிரி ஒரு பிளண்டா ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பி இருப்பாரு அவரு.
இந்த அந்த ஒரு பால் இருந்துச்சுன்னா நாங்க வந்து 6 அடிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குல்ல. அதனால வந்து கொஞ்சம் ஆவேசமா வந்து தலைவன் இறங்கி பேசியிருப்பாரு. ஸோ இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ஒரு மேட்ச் நடக்கும்போது பிப்ராஜ் நிகம் ஒரு 6 ஒன்னு அடிப்பாரு. அது வந்து 4ன்னு குடுத்திருப்பாங்க அம்பேர். எந்த செக்குமே பண்ணாம 4 டக்குன்னு எப்படி குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டி கிழிச்சிருக்காங்க. அது ஆமா. அது அந்த ஆகாஷ் மதுவால் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி அந்த பவுண்டரி செக்குக்குமே ஒரு தடவை செக் பண்ணிட்டு குடுத்ததாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அம்பையர் இண்டியன்ஸ்னு சொல்லி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்னால அம்பையர் இண்டியன்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதெல்லாம் ஆரம்ப புள்ளி வந்து 2015 பாயிண்ட்ஸ் டேபிள் தான். அதை நம்ம வேற வீடியோல பார்க்கலாம். நீங்க பேச வேணாம். பட் இந்த மேட்ச் நீ சொல்லிட்டு இருந்தல ஆர்சிபி மும்பைல, இதுல இன்னொரு ஸ்பெசிபிக்கான விஷயம் என்ன தெரியுமா? இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த மேட்ச் வந்து தோத்துறாங்க ஆர்சிபி. ஓகேவா? நீ வந்து ஸ்ட்ரைக்கர் வந்து தூபே இருந்தாருன்னு சொன்ன. நான் ஸ்ட்ரைக்கர் யார் இருந்தாருன்னா ஏபி டிவிலியர்ஸ் இருந்தாரு. 70 நாட் அவுட்ல இருந்திருப்பாரு. அண்ட் அவரு அத்தனை நாள் வரைக்கும் ஐபிஎல் மேட்சஸ்ல எப்பெல்லாம் நாட் அவுட்டா இருந்திருக்காரோ அப்பெல்லாம் அந்த டீம் தோத்ததே கிடையாது. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டிவிலியர்ஸ் ஒரு மேட்ச்ல நாட் அவுட்டா இருந்து அந்த மேட்ச் வந்து அந்த டீம் தோக்குறாங்க. ஸோ இதுமே வந்து ஒரு சிக்னிபிகண்டான ஒரு விஷயம். ஸோ இது என்னதான் பெரிய கான்ட்ரவர்சியா இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் அம்பையர் கிட்ட அந்த நோ பால் செக் பண்ற ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்க. பால் முடிஞ்ச உடனே நோ பாலா இல்லைன்னு சொல்லிட்டு உடனே வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ இதை தொடர்ந்து 2019 இன்னொரு சம்பவமும் இருக்கு. ராஜஸ்தானுக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு பரபரப்பான மேட்ச், லாஸ்ட் ஓவர் த்ரில்லர் மேட்ச் நடந்துட்டு இருக்க போது லாஸ்ட் ஓவர்ல பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒரு நோ பால் ஒன்று போட்டுருவாரு. இது வந்து மெயின் அம்பையர் வந்து நோ பால்னு கொடுத்துருவாரு. அபோத வேஸ்ட் நோ பால்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. ஆனா லெக் அம்பையர் பாத்தீங்கன்னா அது நோ பால்லாம் கிடையாது, கரெக்ட் பால் தான் அப்படின்னு சொன்னோன்னே உடனே மெயின் அம்பையர் வந்து டிசிஷனை ரிவர்ஸ் பண்ணிடுவாரு. ஆக்சுவலி கிரிக்கெட்ல வந்து ஒரு டிசிஷன் கொடுத்துட்டு அது ரிவர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு இப்போ தேர்ட் இன்டர்வென்ஷன் போறீங்க, இப்போ வந்து தேர்ட் அம்பையர் பாக்குறாரு அப்படின்னா ஓகே ஒரு ரிவர்ஸ் பண்ணலாம். இது வந்து எதுக்கு ரிவர்ஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிசிஷன் கொடுத்தாச்சுல அவ்வளவுதான் சொல்லிட்டு தோனி வந்து டகோட்ல இருந்து நடந்து உள்ள வருவாரு. அப்போ வந்து ஜாஸ் பட்லரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து டோனி கிட்ட, பென் ஸ்டோக்ஸா இருக்கட்டும், டோனி கிட்ட போயிட்டு பேசுறதா இருக்கட்டும், என்னாச்சு என்ன தல நீயே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு டோனி வந்து உடனே என்னப்பா டிசிஷன் கொடுத்துட்ட, இப்போ வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பேசிட்டு இருப்பாரு. அவர் மூஞ்சிலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியும், அந்த மேட்ச் எப்படியோ ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த மேட்ச்ல. அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா கடைசி பால் வரைக்குமே போயிருக்கும். கடைசி பால் மிச்சல் சாண்ட்லர் வந்து ஒரு 6 அடிச்சு மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்துருவாரு. சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருவாங்க அந்த மேட்ச். ஆமா, நீங்க சொல்லிட்டு இருந்தே ஆக்சுவலி தோனி வந்து உள்ள வரும்போது as a சிஎஸ்கே ஃபேன் எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து சமடா தலை வந்துட்டாரா அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனா உண்மையே சொல்றேன், ஒரு சிஎஸ்கே ஃபேன் எனக்கு அந்த டைம்ல தலை வந்துட்டார்ல, இது வந்து நோ பால் கொடுத்துருவாங்கடா அப்படின்னு நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து அதுக்கெல்லாம் நோ பால் தர முடியாது தம்பி, அதுக்கெல்லாம் நோ பால் தர மாட்டாங்க, சம்பந்தம் சண்டை போடுறதுக்கலாம் அப்படின்னு சொல்லி நோ பால் கொடுக்கல. பட் அதுக்கு வந்து தோனிக்கு 50% மேட்ச் ஃபைன் பண்ணது மட்டும் இல்லாம தோனி அதுக்கப்புறம் வருத்தமும் பட்டிருக்காரு. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அப்போ கூட நான் பண்ண ஒரு ரிக்ரெட்ஸ் அப்படின்றப்போ நான் சொல்லுவாரு, நான் வந்து உள்ள போயிருக்க கூடாது, தப்பு தான், ஒரு இதுல வந்து உள்ள போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ இது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அப்படியே 2022ல வந்து தலைவன் வலியே தொண்டை வலி அப்படின்னு சொல்லிட்டு தோனியோட தீவிர பக்தரான நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு வந்து டிசியோட கேப்டனா இருக்கும்போது டகோட்ல இருந்துட்டே கத்துவாரு, ஏ ஊவா ஊ அப்படின்னு கத்துவாரு. அம்பையர் வந்து புடிச்சு அவர் வந்து மேட்ச் ஃபீஸ் அவருக்காச்சும் 50% தான் ஃபைன் போட்டாங்க, இவருக்கு வந்து 100% ஃபைன், ஃபீஸே கிடையாது போடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸை பிடிங்கி அமைச்சிருப்பாங்க. சோ ரிசர்வ் பண்ணிட்டு கான் ராங். அங்க இருந்த அபிஷியல்ஸ் எல்லாம் ரொம்ப எடுத்துட்டு இருப்பாரு, ஏன் நீங்க வந்து நோ பால் கொடுக்கல. ஏன்னா இதாச்சும் ஒரு லாஜிக் இருக்கு, நோ பால வந்து ஆன்ஃபீல்ட்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் மாத்தினாங்க, அது பண்ணக்கூடாது அப்படின்றது ரூல். அதனால அது விஷயம் ஆச்சு. அங்க நோ பால் எல்லாம் கொடுக்கல. ஆக்சுவலி அது நோ பால் மாதிரி தான் இருந்துச்சு, ரோமன் பால் அடிக்கிறப்ப நோ பால் மாதிரி தான் இருந்துச்சு. இவர் ரிஷப் பண்ட்டுக்கு என்ன காண்டுனா ஒரு மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து புலம்பிட்டு இருந்தாரு, தேர்ட் அம்பையர் நினைச்சதா இன்டர்வியூ பண்ணிருந்துருக்காங்க, அது வந்து நோ பால் கொடுத்தா நாங்க ஜெயிச்சிருந்திருப்போம், 4 பால் 24 ரன் வேணுமா இருக்கும், 6 போகும். ஸோ அது வந்து அப்போ 3 பால் 18 இல்ல 4 பால் 16 மாறிடும், 4 பால் 17 மாறி இருக்கும். ஸோ அந்த மேட்ச் வந்து அதுக்கப்புறம் ஜெயிக்கவும் செஞ்சிருக்கலாம், தோக்கவும் செஞ்சிருக்கலாம், வேற விஷயம். அதை ரிசர்வ் பண்ணிட்டு அங்க வந்து நீ சொன்ன மாதிரி தான் தலைவன் வழியே தொண்டன் வழின்ற மாதிரி லாஸ்ட் இஸ் கூல். 2019 எப்படி நீ வந்து ஒரு அம்பையர் கான்ட்ரவர்சியா போச்சு அப்படின்னு சொன்னியோ, அதே மாதிரி இன்னொரு கான்ட்ரவர்சி 2019 நடந்துச்சு. என்ன, இது அம்பையர் வந்து இன்வால்வ் ஆகல, இது வந்து வேற சம்பவம், இது வந்து இருக்கிறதுல வேற மாதிரி ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு ராஜஸ்தான் vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல செகண்ட் இன்னிங்ஸ்ல ராஜஸ்தான் சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு 6.3 ஓவர்ஸ்ல ஒரு 67 ரன்ஸ் வேறு மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி ராஜஸ்தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க, 1 விக்கெட் தான் போயிருக்கும். அந்த சமயத்துல ரவி அஸ்வின் பவுலிங் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் வந்து பவுலிங் போடுற ஸ்டான்ஸ் வந்து நிப்பாட்டிட்டு டக்குன்னு வந்து நான் செகண்ட்ல வந்து ஸ்டெம்பை தட்டிட்டு ஜாஸ் பட்லர் நீ அவுட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த சமயத்துல உண்மையை சொல்ல எனக்கு அந்த ரூல் இருக்குன்னே தெரியாது. ஓகேவா, அப்ப நான் இதெல்லாம் இது கொலத்தரமா இருக்கு, இதெல்லாம் நாட் அவுட் தான் கொடுப்பாங்கன்னு பார்த்தா தேர்ட் அம்பையர் வந்து அவுட்னு கொடுத்துட்டாரு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் தெரியும் மான் கடிங்னு ஒரு விஷயம் கிரிக்கெட்ல இருக்கு, அது வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு தெரிய வந்தது. அந்த அஸ்வின் அந்த சமயத்துல வந்து பட்டருக்கு பண்ணுவாரு. அந்த சமயத்துல இந்த கிரிக்கெட்டிங் வேர்ல்டே வந்து ரெண்டா பிரிஞ்சுது. ஒரு விஷயம் என்னடானா வந்து அஸ்வின் இப்படி எல்லாம் பண்ணிக்கவே கூடாதுங்க, என்னங்க இது ஸ்பிரிட் ஆஃப் த கேமை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஏங்க பண்ணும், உங்களால வந்து ஒரு விக்கெட் வந்து உடச்சிருக்க முடியலையா,
இந்த மாதிரி வந்து கோலத்தனமா பண்றீங்கன்னு ஒரு தரப்புல சொன்னாலும், இன்னொரு தரப்புல ஏங்க ரூல் இஸ் ரூலுங்க, இது வந்து ரூல் புக்ல இருக்கு, ரூல் புக்ல இருக்கிறத நான் பண்ணேன் அப்படின்னு அஸ்வினும் சொன்னாரு. இப்போ வரைக்கும் அதை டிஃபெண்டும் பண்றாரு. அவர் சொன்னது கரெக்ட் தான் வச்சுக்கோங்களேன். ரூல்ல இருக்கிற ஒரு விஷயத்த நான் பண்றேன், சரிங்களா? நீ வந்து பேட்ஸ்மேனை வந்து நீ கிரீஸ் விட்டு வெளியே போனது உன் தப்பு, நான் வந்து அதை பார்த்து அடிச்சுட்டு அது அவுட் தானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அந்த டைம்ல வந்து பயங்கரமா பேசப்படுது. சோ அந்த மேட்ச்ல அதுக்கப்புறம் ராஜஸ்தான் நான் சொன்னேன் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்ட்டு. ஆனா ராஜஸ்தான் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தோத்துருவாங்க. they will bottle that run chase. it's not new. அந்த சமயத்துல அது பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் தான் நினைக்காதீங்க, அந்த வருஷமும் வந்து அந்த சேஸை வந்து ராஜஸ்தான் வந்து தோத்துருப்பாங்க. இது 2019 நடந்தது. 2020 திரும்ப அஸ்வின் இந்த முறை பஞ்சாபுக்கு இல்லாம டெல்லிக்கு அப்ப ஆடிட்டு இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா நடக்கிற ஒரு மேட்ச்ல ஆரோன் ஃபின்ச் நான் ஸ்ட்ரைக் எண்ட்ல இருந்த போது அவரையும் வந்து ரன் அவுட் பண்ற மாதிரி போவாரு. ஆனா அவர் பண்ண மாட்டாரு. அவர் வந்து இல் சூஸ் நாட் டு ரன் அவுட். அப்புறம் அஸ்வின்ட்ட வந்து அப்படின்ற ஒரு மாதிரி கையை வந்து காட்டிட்டு பார்த்து இருந்துக்கடா அப்படின்றவாரு. அதுக்கப்புறம் அது பயங்கரமா ட்ரெண்ட் வந்து வச்சுக்கோங்களேன். அப்போ நீ பட்லர் நம்ம ரன் அவுட் பண்ணல, ஃபின்ச்சை ரன் அவுட் பண்ணல அப்படின்னு பயங்கரமா வந்து அடிச்சிட்டு இருக்கப்போ அஸ்வின் சிம்பிளா ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரு. பிகாஸ் ஆரோன் ஃபின்ச் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு விங்கி ஸ்மைலி போட்டு சிம்பிளா முடிச்சிட்டாரு. போகடா ஆகிட்டு அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு ரூல் இருந்துச்சு எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு, மேன் கட்டிங் ஒரு விஷயம். இந்த ரூல் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். நான் சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடும் போது தெரியும் அந்த ரூல். ஆனா எங்க கோச் எல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இட்ஸ் அகைன்ஸ்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் தி கேம்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நான் பண்ணப்போயே வந்து என்ன பயங்கரமா திட்டி இருப்பாங்க. சோ அது வந்து நீங்களா இது ஒரு தீண்டத்தகாத விஷயம் போல, பண்ணக்கூடாது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா ஆஸ்ட்ராவே பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இறங்கிட்டேன். இட்ஸ் ஆல் இந்த புக் ஆஃப் கிரிக்கெட். நம்ம வந்து ரூல்ஸ்ல இருக்கிறதா பண்றோம், அது தப்பு இல்ல. இது வந்து ஐபிஎல்ல தான் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இல்ல, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே நடந்திருக்கு. ஸ்ரீலங்கால வந்து சரணாயக்கேன்னு ஒரு பவுலர் வந்து தெரியாதவங்களுக்கு அவருமே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான். ஆப்போசிட்ல வந்து பேன் கட் பண்ணிருப்பாரு. இங்கிலாந்து கூட மேட்ச் ஆடும்போது யாருன்னு பாத்தீங்கன்னா அதே ஜாஸ் பட்லர் தான். இது வந்து ஐ திங்க் 2014 நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னதான் ஈஸியா அடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பட்லர். ரொம்ப பழைய மேட்ச். அப்ப கூட பட்லர் தான் வந்து 2 வாட்டியே வந்து மேன் கட்ல அவுட் ஆயிருக்காரு. அந்த ரெக்கார்ட் பட்லர் கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஆனா அதுக்கப்புறம் அஸ்வின் யாருமே மேன் கட் எல்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அது ஒரு இன்சிடென்ட் தான், அது பெருசா பேசப்பட்டதுக்கு அப்புறம் அஸ்வின் ஆஃப் ஆயிட்டாரு போல, அவ்வளவுதான். சரி, ஓகே. நம்ம இந்த ஃபைட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல, எப்படி வந்து ஆர்சிபில வந்து கோலி நம்ம வந்து பயங்கரமா சண்டை போடுவார், அக்ரெசிவா இருப்பாரு அப்படின்னு சொன்னாலும் அதே அளவுக்கு ஈக்குவலா வெஸ்ட் இண்டீஸ்ல ஒருத்தர் இருப்பாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் கேரன் போலார்ட். சோ 2014 மும்பை வெர்சஸ் ஆர்சிபி நடந்த ஒரு ஃபேமஸான ஃபைட்டை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி நாமளுமே வந்து ஒரு ஐகானிக் மேட்ச் வீடியோ போட்டிருப்போம். எங்க சேனல்லேயே போட்ட ஃபர்ஸ்ட் ஐகானிக் மேட்ச் இந்த மேட்ச் தான். இந்த மேட்ச்ல என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுவில் ஒரு ஓவர்ல கேரன் போலார்ட் பேட்டிங் ஆடிட்டு இருப்பாரு. அப்போ மிச்சல் சார்க் வந்து பவுலிங் போட வரும்போது கேரன் போலார்ட் வந்து டக்குன்னு வந்து நகர்ந்துருவாரு, சரிங்களா? பால் வந்து ஃபேஸ் பண்ணாம நகர்ந்துருவாரு. அப்ப ஸ்டார்க் என்ன பண்ணுவாருன்னா, சும்மா விடணும்ல, அவர் வந்து பால் எடுத்து பொலார்ட வந்து சேஸ் பண்ணி போடுற மாதிரி போடுவாரு. அதுக்கு பொலார்ட் வந்து பயங்கர கடு போயிட்டு கொஞ்சம் நகராம அதே இடத்துல நின்னுனா அவர் மேலேயே பட்டிருக்கும். அது வந்து செம்ம கடுப்பாயிருவாரு பொலார்டு. என்னடா நீ பால போடுற, நான் பேட்டை போடுறேன் அப்படின்னு பேட்டை வந்து தூக்கி போடுவாரு. அது ஸ்டார்க்கு எல்லாம் படாது, அது எங்கேயா தனியா போகும்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அந்த அக்ரஷன் அந்த டைம்ல பார்க்கும்போது ஏய் என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நார்மலா போயிட்டு இருந்த ஒரு மேட்ச் தான். லைவா பாத்துக்கிட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா பார்த்தேன். அவன் பைதே ஒரு பொலார்ட் ஃபேன். நீங்க ரோஹித் சர்மா ஃபேனா தான் உங்களுக்கு அரிசி தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து பொலார்ட் ஃபேன், பயங்கரமான பொலார்ட் ஃபேன். அந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு பர்சனலா வந்து என்னடா சண்டை எல்லாம் போடுறீங்க, என்னடா பாமெல்லாம் போடுறீங்க அப்படின்னு வரல ஆனந்த்ராஜ் அந்த மாதிரி, என்னடா பேட்டெல்லாம் போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பயங்கரமான சம்பவம். அந்த மேட்சை வந்து அந்த ரிசல்ட் வந்து பயங்கரமா மாத்துச்சு. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐகானிக் மேட்ச்ல போட்டிருக்கேன். பட் ஷார்ட்டா சொல்லி முடிக்கணும்னா, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் மும்பை பிளேயர்ஸ்லாம் வந்து பயங்கரமா ரேஜ் அப் ஆகி அதுக்கப்புறம் அவங்களோட சம்பவமே வேற மாதிரி சம்பவம் வச்சு செஞ்சிருப்பாங்க அந்த மேட்ச். அதுக்கப்புறம் அந்த மேட்ச் வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். பட் இது ஒரு இன்சிடென்ட் அந்த டைம்ல பயங்கர கான்ட்ரோவர்ஷியலா போச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க எல்லாம் கேள்விப்பட்டோம். பட் இருந்தாலும் அதெல்லாம் சும்மா ஊருக்குதான். அந்த மேட்ச் வந்து ஃபுல்லா கவர் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்க. ஃபுல்லா அக்ரெசிவா இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து ஆர்சிபில சகல்லாம் இருப்பாரு. அவர்களும் ஒரு கொந்தளிக்கிறதா இருக்கட்டும். பும்ராவோட அப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்சோ ஒரு 2-3 மேட்ச் ஆடி இருப்பாரு. ரெண்டாவது சீசன் ஆடி இருப்பாரு. விராட் கோலி விக்கெட் எடுத்துட்டு அக்ரெஷன்லாம் டிவிலியர்ஸ் போல்ட் ஆக்குவாரு. சும்மா அக்ரெஷன் எல்லாம் தெருக்கி விட்டுருப்பாங்க எல்லாருமே. அந்த வீடியோ பாருங்க, செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சோ அவ்வளவுதான் ஐபிஎல்ல நடந்த மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள் இதுதான். இது தாண்டி வந்து ஒரு 2 விஷயம் மிஸ் பண்ணிருக்கலாம் எங்கேயாவது. நாங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்களுமே வந்து திரும்ப அதை ரீவிசிட் பண்றோம். அண்ட் சின்ன சின்ன சண்டைகள் அங்கங்க நடக்கும், அதை பற்றி எடுக்கணும்னா நிறைய இருக்கு. ஸோ இந்த அம்பட்டி ராயுடு ஹர்பஜன் சொன்னலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸஸ் அங்கங்க இருக்கும். ஸோ அது மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க இருந்தா கூட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு ரெகுலரா நாங்க ஒரு டாபிக்கா யோசிச்சு இது மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பாக்குறதுக்கு கிரிக்கெட் டைமெண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.